டாக்டர் சிவகுமார் பேசுகிறேன். ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எக்ஸ்பர்ட் இன் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, சிவம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த அம்மா வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். ஸோ 2001 எப்போ பண்ணோம்னா 2011 பண்ணோமா, 2013 அவங்க கீழே விழுந்து இடது பக்கம் உள்ள பந்துக்கிண்ண மூட்டில் இருக்கக்கூடிய ஹிப் ஜாயிண்ட்ல நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நெக் ஆஃப் ஃபீமரில் வந்து ஃப்ராக்சர் ஆனதுனால இவங்களுக்கு வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணோம் 2013. ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, உடஞ்சி போன அந்த பாலை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம். இவங்களுக்கு பண்ண ஜாயிண்ட் இதுதான். ஸோ இது வந்து கப், அது அதில் இருக்கக்கூடிய அந்த லைனர், பாலி லைனர் இதுதான். ஸோ உள்ள ஃபீமர் தைபோனில் வச்ச ஸ்டெம் அதுதான். அதில் இருக்கக்கூடிய ஹெட் போர்ஷன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது வந்து அன்சிமெண்டட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். சிமெண்ட்டுங்கிற க்ளூ யூஸ் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டெம், அதனால இது வந்து அன்சிமெண்டட் ஸ்டெம் அண்ட் அன்சிமெண்டட் கப்பு. இந்த கப்பு ப்ரெஸ் ஃபிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே சமயம் ஸ்க்ரூவும் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அம்மாவுக்கு அப்பயே வந்து 71 வயசு ஆயிடுச்சு. ஸோ போன் குவாலிட்டி வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தது, அதனால இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இவ்வளோ நாள் ப்ராப்ளமே இல்லை, நல்லா நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 மாதம் இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கும், 4 மாசமா மறுபடியும் வலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா இந்த கப்பெல்லாம் வந்து நகர்ந்து இருந்தது, ஸ்டெம் வந்து லூஸ் ஆகிருந்தது. எக்ஸ்ரேல பார்க்குறப்ப அந்த பந்துக்கிண்ண மூட்டில் இருக்கக்கூடிய பாலில் சுற்றியும் சரி, அஸ்டாபுலம்ங்கிற கப்பை சுற்றி வந்து ஆஸ்டியோலைசிஸ் இருந்தது. ஆஸ்டியோலைசிஸ் அப்படின்னா அந்த பாலி, அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இன்சர்ட் வைப்போம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக்ல இருந்து டெப்ரி வந்து ரிலீஸ் ஆகி சுற்றி உள்ள எலும்பெல்லாம் அரிச்சிரும். ஸோ அந்த எலும்பு அரிச்சிட்டு இந்த பாலியும் பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிக்காக வேற இருந்தது. ஸோ ஒரு பக்கம் நல்லா இருக்கு, இன்னொரு பக்கம் சுத்தமாக காணும். ஸோ அது வேற ஆகி சுற்றி உள்ள எலும்பு எல்லாத்தையுமே அரிச்சிருந்தது. தைபோன் ஃபீமர்லையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உள்ள எலும்பெல்லாம் அரிச்சிருச்சு. கிரானுலோமான்னு சொல்கிற மாதிரி எல்லாம் ஒயிட் போனுக்கு பதிலாக ஒயிட் கலர் டிஷ்யூலாம் இருந்தது. ஸோ நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கிரே கலரில் மெட்டலோசிஸ்ன்னு சொல்லுவோம், கிரே கலரில் ஒரு ஃப்ளூயிட் வந்தது. அது இந்த மாதிரி வேர் அண்ட் டேர் இருக்கிறவங்களுக்கு காமனாக வர்றது தான். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போன் லாஸ் இருந்ததுனால, ஸோ அந்த புதுசாக ஒரு கப் வைக்கிறப்போ எகெயின் அன்சிமெண்டட் கப், சிமெண்ட் இல்லாத ஒரு கப்பு தான் வச்சோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 2 ஸ்க்ரூஸ் மல்டிபிள் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இன் அடிஷன் ஆக்மெண்ட்டும் யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா அந்த அஸ்டாபுலத்தோட ஷேப்பே மாறிடுச்சு, போன் லாஸ்னால அஸ்டாபுலம் ஷேப் மாறிடுச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிமூவிங் த ஸ்டெம். இந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. ப்ராக்சிமல் போர்ஷன், இந்த தையோட ப்ராக்சிமல் எலும்புல வந்து நிறைய ஆஸ்டியோலைசிஸ் இருந்தது. பட் அட் த சேம் டைம் வந்து டிஸ்டல் போர்ஷனில் வந்து போனோட நல்லா இன்டகிரேட் ஆகிருந்தது. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இதை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிவிட்டு எகைன் அன்சிமெண்டட் ஸ்டெம்முக்கு பதிலாக போன் லாஸை சரி பண்ணுறதுக்கு சிமெண்ட்டுங்கிற க்ளூ யூஸ் பண்ணோம். சிமெண்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஃபெமரல் ஸ்டெம் ஃபிக்ஸ் பண்ணோம். அஸ்டாபுலர் சைடு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் யூஸ் பண்ணாத கப்பு யூஸ் பண்ணோம். அந்த போன் டிஃபெக்டை குறைக்கிறதுக்காக போன் ஆகுமெண்ட்டும் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அம்மா வந்து நல்லா ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க, வலி இல்லாமல் இருக்காங்க, வாக்கிங் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து வாக்கர் வச்சு தான் நடக்கிறாங்க. ஆனால் போன் லாஸ் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் வாக்கர் வச்சு நடக்கும். ஒரு 3 வீக்ஸ்க்கு வந்து வாக்கர், கொஞ்சம் ரெக்கவரி ஆன பிறகு ஃபுல் வெயிட் பேரிங் பண்ணி எப்பயும் போல நடக்க ஆரம்பிப்பாங்க. வந்து நம்ம ஊர்ல இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு ரிவிஷன் டோட்டல் ஹிப் அப்படிங்கிறது, இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 80-90 வயசுல கூட ரிவிஷன் ஹிப், ரிவிஷன் எல்லாம் பண்றாங்க. இன்னும் ஆக்டிவிட்டி லெவல் கூட கூட இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். ஏன்னா எனக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு 10 வருஷம் வரவே இல்லை. ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க, ஆக்டிவாக இருந்தாங்க, ஒன்றுமே அவங்களுக்கு கம்ப்ளைண்டே இல்லை. சி ஹேட் அ பெயின்ங்கிறதுக்காக வந்தாங்க. வர்றப்ப இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்ததுனால ரிவிஷன் பண்ண வேண்டியிருந்தது. இன்னும் நாளடைவில் போக போக இது இன்னும் அதிகமாக தான் செய்யும். யூரோப்பில் இருக்க மாதிரி, யூஎஸ்ல இருக்க மாதிரி ரிவிஷன் பண்ண போகிறது இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டு தான் போகும். 10 இயர்ஸ் தாங்கும் சார். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் தாங்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். பட் இவங்க வந்து எக்ஸப்ஷன், வெரி ஆக்டிவ் உமன். 70 வயசு அப்படின்னு நினைச்சோம், பட் இன்னமுமே அவங்க ஆக்டிவாக இருக்காங்க. 82 இயர்ஸ்ல ஸ்டில் வெரி ஆக்டிவ். இன்னொன்று வந்து நல்ல கோயில் போகணும், வெளியிலலாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸ்டில் சர்ஜரி முடிஞ்ச பிறகுமே இன்னும் ஆக்டிவாக இருப்பாங்க.
இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயின்ல வந்து ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. எல்டர்லி பாப்புலேஷன் கீழே விழுந்து அந்த பந்துக்கிண்ண மூட்டுல முறிவு ஏற்பட்டதுன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ். 60 வயசு கீழே வந்து உடஞ்சதுன்னா ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். வி ஒன்ட் டூ த ரீப்ளேஸ்மெண்ட். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த பாலை ரிமூவ் பண்ணிட்டு செயற்கை மூட்டு வைப்போம். அதனால யூஸ்வலி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் டன் above the age of 60 years ஃபார் ஃப்ராக்சர்ஸ். இந்த ஆர்த்தரைட்டிஸ் சிவியராக இருக்குன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் வந்து பண்ணி தான் ஆகும். 40 வயசு சிவியர் ஆர்த்தரைட்டிஸ் நடக்க முடியலைனாலும் அது பண்ணி தான் ஆகும். பண்ண போகிறோம். ஒரு 10 days கழிச்சு வந்து ஸ்டிச்சஸ் எடுத்துக்கோங்க. வீட்டுக்கும் நாங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அனுப்பிச்சி வச்சுருவோம். அவங்க ரெகுலராக வாக்கிங் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, எக்ஸசைஸும் பண்ண சொல்லுவாங்க. 10 டேஸ்க்கு வந்து ஸ்டிச்சஸ் எடுத்த பிறகு அவங்க குளிக்க ஆரம்பிச்சிடலாம். 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வாக்கர் இல்லாமல் நடப்பாங்க. அது பிறகு வெளியில் போகிறது, ரொட்டீன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா லக்கிலி வந்து அம்மா வந்து ஃபிட்டான பர்சன் அவங்க. ஸோ எக்கோலாம் பண்ணோம், பிளட் டெஸ்ட்லாம் பண்ணோம், எல்லா பாராமீட்டர்ஸும் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ சர்ஜிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தானே ஒழிய ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்குறப்ப உங்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷனுமே வரலாம். சர்ஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணுறது, டீலிங் வித் த போன் லாஸ், அந்த போன் லாஸை வந்து சரி கட்டுறதுக்கு அது தகுந்த கப் யூஸ் பண்ணுறது, அந்த ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறது தான் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கோங்க. என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி. என்னுடைய ஒய்ஃபுக்கு தான் இப்போ ஆப்ரேஷன். 11 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாரு. அப்போவே 2 இது இருந்தது. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது உள்ளது. இது எல்லாத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணி இது போட்டால் இத்தனை வருஷம் வரும், இது போடுறது பெட்டருங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னார். அவர் சொன்ன பிரகாரம் பண்ணினோம். அப்போ இன்டர்மிஷனில் தான் அவரே வந்தாங்க. இப்போ 10-12 வருஷமாக சௌகரியமாக இருந்தது. அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே வந்தோம். திஸ் இஸ் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஐ கேன் ப்ரௌட்லி சே. ஏன்னா இது மாதிரி ஹாஸ்பிட்டல் என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் பார்த்ததே இல்லை. வெல் டிசிப்ளின் ஹாஸ்பிட்டல். டாக்டரை பொறுத்த மட்டும் வெரி கைண்டு. நான் கொஞ்சம் போர் அடிப்பேன் அவர்கிட்ட. கண்ணாமதான் சில கேள்விகள்லாம் கேட்டேன். எல்லாத்தையும் பொலைட்டாக பதில் சொல்லி அது ரொம்ப கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லி எல்லாம் பண்ணி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ப்ரிமினரி இது கார்டியாலஜிஸ்ட்லாம் அதை பார்த்து எல்லாத்தையும் எக்கோ டெஸ்ட்டு அது இது எல்லாம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி ஜாகிரதையாக பண்ணி, பிகாஸ் கொஞ்சம் வயசாகிட்டதுனால அவருக்கு நான் கொஞ்சம் பயந்தேன். கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம், 90 வயசு பீப்புளே நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் 100% பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். தைரியமாக உடனே அங்கே அனுப்பிச்சேன். ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் நார்மலாக வந்து 4.5 hours ஆகும்னு சொன்னார். 4 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் இதை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி பிக்சர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணிக்கோங்கிறது சொல்லி அந்த இதையும் காமிச்சு, ஏன்னா சரி கொஞ்சம் நமக்கு பயமாக இருக்கும். சரி அதை வச்சாங்களா வேற வயசு காரணத்தினால நமக்கு புத்தியெல்லாம் தோணும். உடனே அதை காமிச்சு என்னென்ன நமக்கு பயம் இல்லாமல் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதோட அந்த ஹாஸ்பிட்டலு ரொம்ப ஆக்சுவலி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு ஏன் சொல்கிறேன்னா வெரி கம்ஃபர்டபுள். அவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபும் சரி, சிவிலியன்களும் சரி, அதுக்கப்புறம் ஆயாக்களும் சரி, கரெக்டாக நீங்கள் வந்து 5 மணிக்கு வந்து நேராக ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எப்போ கூப்பிட்டாலும் உடனே வருவாங்க. அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டயத்துக்கு வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம போய் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். டாக்டர் சிஸ்டர் இதை கொஞ்சம் பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்ல வேண்டாம். கரெக்டாக வருவாங்க. வந்து இன்ஜெக்ஷன் போடுறதாக என்ன வந்தாலும் நான் இருக்கிறது பாடியில் அவங்க இருக்கிற ரூம் பக்கத்தில். ஒரு தூக்கம் வரலைன்னா உடனே டேப்லெட் கொடுக்குறது. நைட்டில் டாக்டர் வருவார், அவரும் பொறுமையாக எல்லாம் இது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து காத்தால ஒரு தடவை வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க. கம்ஃபர்டபுளாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நான் இன்னைக்கு ரிலீவாகி இன்னைக்கு போகிறேன். எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளோ இருக்குது. நான் ஆதம்பாக்கத்தில் நானும் இருக்கேன். வெளியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரியணும். இது இந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். ரொம்ப நான் உங்களை இது பண்ணுறதுக்கோசரம் நான் சொல்லலை, உண்மையான சத்தியமான வார்த்தை. எல்லாரும் இதை வந்து யாருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கோ, அது மூட்டு வழியில் இருக்கிற கஷ்டப்படுறவங்கள தைரியமாக வந்து இந்த ஆப்ரேஷன் இவர்கிட்ட பண்ணிக்கலாம். இவரும் வசதி, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபும் வசதி. இங்கே